கோடை விடுமுறைக்கு பிறகு 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கும் நிலையில் சென்னையில் உள்ள பள்ளிகளில் வகுப்பறைகள் சுத்தப்படுத்தும் பணிகள் தீவிரமாக உள்ளது. இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், கோடை விடுமுறைக்கு பிறகாக பள்ளிகள் திறக்கப்படக்கூடிய நிலையில பள்ளிகள்ல எந்த மாதிரியான தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன? விவரங்கள். 1.5 மாத முழாண்டு தேர்வு விடுமுறைக்கு பின்னர், அதாவது இந்த கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் வருகின்ற 6ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. இந்த 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில பள்ளிகள் திறப்பிற்கு முன்னதாக பள்ளிகளில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வாயிலாக வெளியிடப்பட்டிருந்தது. கடந்த வாரத்துக்கு முன்னதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இந்த வழிகாட்டு நெறிமுறை. இந்த சூழல்ல பள்ளிகளில் இருக்கக்கூடிய வகுப்பறைகள், பள்ளிகளின் மைதானங்கள், பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளி வளாகங்கள் முழுவதுமாக சுத்தப்படுத்த வேண்டும் என்றும், பள்ளிகளில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டி மற்றும் தண்ணீர் வசதி டேங்குகள் அனைத்தையுமே முழுமையாக சுத்தப்படுத்த வேண்டும். பள்ளிகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே கிருமி நாசினிகள் தெளிவுபட்டு முழுமையாக சுத்தப்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் போன்றவை பள்ளிகள் திறப்பிற்கு முன்னதாக வழங்க வேண்டும் என பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இந்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால கடந்த வாரம் முதலே பள்ளிகள் முழுவதுமாக சுத்தப்படுத்தும் பணி நடைபெற்றது. சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலேயும் இந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. முழுமையாக வகுப்பறைகள் சுத்தப்படுத்தப்பட்டு, மேதைகள் சரி செய்யப்பட்டு, மைதானங்கள் போன்ற பல்வேறு இடங்கள் சுத்தப்படுத்தப்பட்டு, கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு 6ஆம் தேதி மாணவர்கள் வருகைக்காக பள்ளிகள் தயார் நிலையில் முழுமையாக பணிகள் நடைபெற்று வருகின்றது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.